2025 புத்தாண்டில் கடன் பிரச்சனை தீர இந்த வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுக. வீட்டில் பணம் சேமித்து வைக்க சிறந்த திசை வடக்கு திசை. இந்த திசையில் சேமிப்பு பணத்தை வைப்பது மங்களகரமானதாகும். வடக்கு திசையில் தான் குபேரர் மற்றும் லட்சுமி தேவி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த திசையில் பணத்தை சேமித்து வைப்பது பண பிரச்சனைகளை குறைப்பதோடு கடன் தொல்லையில் இருந்தும் விடுவிக்கும். லட்சுமி மற்றும் குபேரர் வழிபாடு. வாஸ்துபடி வடக்கு திசையில் லட்சுமி தேவி மற்றும் குபேரர் சிலை அல்லது படத்தை வைத்து வழிபட்டு வந்தால் நல்ல நிதி நிலைமை உண்டாகும். காலை மற்றும் மாலையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டினால் நிதி ஆதாயம் கிடைத்து குடும்பத்தில் அமைதி பெருகும். அரசமர வழிபாடு. வாஸ்துபடி சனிக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் இந்நாளில் காலையில் குளித்துவிட்டு அரசமரத்தடியில் தீபம் ஏற்றி வலம் வந்து வணங்கினால் கடனில் இருந்து விடுபடலாம். அரசமரத்தை வணங்கி வலம் வந்தால் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். செவ்வாய்க்கிழமைகளில் கடனை அடைக்கவும். கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பி செலுத்தினால் கடன் தொல்லையிலிருந்து விரைவில் விடுபடலாம். அதோடு இந்நாளில் கடனை அடைக்கும் போது கடன் சுமை குறைந்து நிதி நிலைமை மேம்படும்.